Hello students, today நாம வந்து 9th standard chapter 3 algebra இயற்கணிதம் அதில் exercise 3.8ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதில் first sum தொகுமுறை வகுத்தல் முறையினை பயன்படுத்தி பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Factorize each of the following polynomials using synthetic division அப்படின்னு சொல்லியிருக்காங்க. synthetic divisionல நம்ம வந்து factorize பண்ணணும். factorize பண்ணி நம்ம values find பண்ணணும். So the first subdivision question treat பண்ற x cube minus 3x squared minus 10x plus 24 இதுதான் அவங்க கொடுத்திருக்க question. So first நாம வந்து இது எதால divide ஆகும் அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். So அதுக்கு என்ன பண்றோம், இந்த xக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கிறோம். So என்ன வேல்யூ கொடுக்கிறோம், 1 minus 1 2 அந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுக்க போறோம். So first stepல 1 ன்னு நான் கொடுக்கிறேன். 1 ன்னு கொடுத்தா என்ன வரும், இங்க இடத்துல அப்ளை பண்ணா 1 cube minus 3 into 1 square minus 10 into 1 plus 24 வரும். 1 cube னா 1 3 into 1 square நாலும் 1 தான். So 3 into 1 3 plus 10 into 1 10 minus இருக்கு. So minus 10 plus 24 ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். minus 12 plus 24 கிடைக்குது. இதே மைனஸ் பண்ணால் 12 பெரிய நம்பரோட சிம்பல் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 12 இது வந்து ஈக்குவல் ஜீரோக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து நாட் பாசிபிள். நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 அப்ளை பண்ணுறோம். மைனஸ் 1 அப்ளை பண்ணும்போது மைனஸ் 1 க்யூபு மைனஸ் 3 மைனஸ் 1 ஸ்கொயர்டு மைனஸ் 10 மைனஸ் 1 ப்ளஸ் 24. 1 க்யூப்னா 1 தான். 1 ஸ்கொயர்னா ப்ளஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் 1ன்னு வரும். minus 3 into 1 minus 3 plus 10 minus into minus plus so plus 10 plus 24 இதை simplify பண்ண என்ன கிடைக்குது, 30 கிடைக்குது. ஸோ இது ஈக்குவல் ஜீரோக்கு ஈக்குவல். ஸோ இது பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் 2 அப்ளை பண்ணுறோம். 2 அப்ளை பண்ணும்போது 2 கியூபு மைனஸ் 3 இன்ட்டு 2 ஸ்கொயர்டு மைனஸ் 10 இன்ட்டு 2 ப்ளஸ் 24ன்னு வருது. ஸோ இது பண்ணால் 8 மைனஸ் 12 மைனஸ் 20 ப்ளஸ் 24. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் minus 24 plus 24 கிடைக்குது. இது கேன்சல் ஆகிடும். இது வந்து ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம இந்த வேல்யூ தான் எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி இதில் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா அது ஃபேக்டராக பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கன்வெர்ட் ஆகுமா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு நாம் எழுதுகிறோம். எதால் டிவைட் ஆகும், இந்த கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் 2வால் டிவைட் ஆகும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வரும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். புரியுதுங்களா. ஸோ டிவைட் ஆகும்னு இதை எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக் மெத்தடில் தானே டிவிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிந்தட்டிக் மெத்தடு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் இங்கே கொடுத்துருக்கப்படி பார்த்தா என்னென்ன வேல்யூ வரும், 1 minus 3 minus 10 24 அதுதானே வரும். ஸோ அதுதான் நம்ம எழுத போகிறோம். ஸோ 1 minus 3 minus 10 24 ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் மைனஸ் 2வா, அப்போ 2வா, அப்போ 0 ஃபஸ்ட் வேல்யூ எப்பவுமே 0ன்னு எடுத்துக்குவோம். இப்போ 1 0 0 இதே மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2 1 into 2 2 அதை இங்கே போடுறோம். ஸோ இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் மைனஸ் 1 இதே ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அந்த வேல்யூ போடுறோம். ஸோ போடும்போது மைனஸ் 2 மைனஸ் 10 மைனஸ் 12 12 into 2 24. ஸோ 0 கிடச்சிச்சா, அதுதான் சிந்தட்டிக் மெத்தடில் இது பண்ணிட்டோம். ஸோ இதோட வேல்யூஸ் என்ன, எக்ஸ் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 இதுதான் நம்மளோட ஃபேக்டரைஸ் வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் இது வந்து ஆஸ் யூஷுவல் ட்ரீ ஃபார்மெட்டு. ஸோ மைனஸ் 12 ஃபஸ்ட்டு லாஸ்ட்டே மல்டிப்ளை பண்ணி சென்டரில் இருக்க வேல்யூ ஆட் பண்ணும்போது சென்டரில் இருக்க வேல்யூ கிடைக்கும். ஸோ மைனஸ் 12 4 into 3 12. ஸோ மைனஸ் சைனு இது ரெண்டே மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் 1 கிடைக்கும். நமக்கு தேவையானது இது தானே, 1 தானே இங்கே இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதுதான் மைனஸ் 1 கிடச்சிச்சு. ஸோ இந்த வேல்யூ தூள். ஸோ இதுக்கு பதிலாக இதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 3 மைனஸ் 12. ஸோ இது எப்படி எழுதலாம், எக்ஸு ஃபஸ்ட்டு இந்த செட் எடுத்துக்கிறேன், இந்த செட் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து காமனாக எக்ஸ் எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 4 ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4 எழுதலாமா. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து காமனாக ஒரு தடவை எழுதிட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஒன்று எழுதுகிறேன். ஸோ கோஷன்ட் வந்து எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 3 ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல எக்ஸ் மைனஸ் 2 அதையும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ கோஷன்ட் வந்து எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 3 ரிமைண்டர் வந்து 0. இதுதான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 2x cube minus 3x squared minus 3x plus 2 சேம் டிட்டோ
ப்ரீவியஸாக என்ன பண்ணோம்னா அதே தான் பண்ண போகிறோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 1 cube மைனஸ் 3 இன்ட்டு 1 ஸ்கொயர்டு மைனஸ் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 2. ஸோ 2 மைனஸ் 3 ப்ளஸ் 2. இது பண்ணோம்னா என்ன -1 -2 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட்டு -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 இன்ட்டு -1 the whole cube minus 3 -1 the whole square minus 3 -1 plus 2. ஸோ க்யூப்னா -1 -3 1 ஸ்கொயர்னா 1 plus 3 plus 2. ஸோ 2 minus 1 minus 2. ஸோ 3 into 1 minus 3 plus 3 plus 2. ஸோ இதே சிம்பிளிஃபை பண்ண எனக்கு கிடைக்கும் -5 + 5 கிடைக்கும். இதே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 ஆகும். ஸோ இது கரெக்டாக இது பாசிபிளா? ஸோ அது நான் வந்து -1 எடுத்துக்கிறேன். ஸோ x + 1ங்கும் போது இந்த பக்கம் வரும்போது -1 கிடைக்கும். x + 1 = 0 will be the factor of x into equal to -1 அப்படிங்கிறது தான் இது. ஸோ இது ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? சிந்தட்டிக் மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணலாமா? ஸோ அதுபடி பார்த்தா சிந்தட்டிக் மெத்தடில் என்ன வேல்யூஸ் வரும்? 2 -3 -3 2 வரும். ஸோ ஃபஸ்ட்டு x + 1 எடுத்து ஈக்குவல் டு 0 எடுத்து x வேல்யூ என்ன -1. ஸோ -1. ஸோ இனிஷியலாக 0 எடுத்துக்கணும். 0 எடுத்தோம்னா 2ல் 0 போச்சுன்னா 2 இன்ட்டு -1 -2 இதே ஆட் பண்ணால் -5 ஒரு 5 இன்ட்டு 1 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணுறோம் 2 இன்ட்டு -1 -2 எதுனா 0 ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இந்த x வேல்யூ எழுதுகிறேன். 2x² - 5x + 2 கோஷன்ட்டு. ஸோ இதே ஃபஸ்ட் டே லாஸ்ட் டே மல்டிப்ளை பண்ணால் -4. ஸோ -5 4 இன்ட்டு 1 இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதுகிறேன்? 4x - 1xன்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? +2. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு ரெண்டு இதே எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து 2x காமனாக எடுத்துகிட்டா x - 2ன்னு ஆகுமா? ஸோ இதுலேருந்து -1 காமன் எடுத்துகிட்டா x - 2ன்னு ஆகுமா? x - 2 2x - 1. ஸோ கோஷன்ட் என்ன? x + 1 x - 2 2x - 1. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அண்ட் ரிமைண்டர் 0. ஓகேங்களா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். தேர்ட் ஒன், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் தேர்ட் ஒன். -7x + 3 + 4x³. ஸோ 4x³ ஆர்டர் பண்ணுறேன். க்யூபு x² x3 ஃபார்மேட்டில் ஆர்டர் பண்ணுறேன். இப்போது வேல்யூ எக்ஸ் வேல்யூ வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? கரெக்டாக எனக்கு 0 வந்துடுது. ஸோ எனக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ என்ன? x - 1 = 0 will be the factor of x = 1 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபேக்டர், ஃபஸ்ட் ஃபேக்டர். ஸோ சிந்தட்டிக் மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இதைப்படி பார்த்தா 4 0 -7 3 அதை தான் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0 எடுக்கணும். 0 இது ரெண்டே ஆட் பண்ணால் 4 கிடைக்கும். 4 × 1 4 0 + 4 4 4 × 1 4 -7 + 4 என்ன? -3 3 × 1 -3 இது போச்சுன்னா 0. ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ எடுக்கிறோம். 4x² + 4x - 3 இதுதான் வரும். அதே வேல்யூ வந்திருக்கா? ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். சரி, ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கிறோம் ட்ரீ ஃபார்மெட்டில். ஸோ -12 6 ஃபஸ்ட் டே லாஸ்ட் டே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? -12 கிடைக்குது. ஸோ இதே என்ன பண்ணணும்? இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண எனக்கு இந்த வேல்யூ வரும். இது ரெண்டே ஆட் பண்ண எனக்கு சென்டரில் இருக்க வேல்யூ கிடைக்கும். அதுதான் ப்ரொசீஜர். அதன்படி பார்த்தா 6 × 2 12. ஸோ 6 - 2 + 4 கிடைக்குமா? ஸோ இந்த 4xக்கு பதிலாக இந்த வேல்யூஸை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். 4x² + 6x - 2x - 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டு எடுத்துக்கிறேன். செகண்ட் இது ரெண்டு எடுத்துக்கிறேன். இதில் 2x காமனாக போச்சுன்னா 2x + 3 -1 2x + 3 2x + 3 2x + 3 ஈவனாக இருக்கா? ஸோ இதை நான் 1 டைம் எடுத்துக்கிறேன். 1 டைம் எடுத்துட்டா 2x + 3 2x - 1ன்னு கிடைக்கும். ஸோ கோஷன்ட் வந்து என்ன? x - 1 2x + 3 2x - 1 அண்ட் ரிமைண்டர் என்ன? 0. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு x³ + x² - 14x - 24 அப்படின்னு இருக்குது. ஸோ சேம் ப்ரீவியஸாக பண்ண அதே ப்ரொசீஜர். 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1³ + 1² - 14 × 1 - 24 1³ 1 1 -14 -24 2 - 14 - 24 என்ன? -3. இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு வராது.
ஸோ -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? -10 கிடைக்குது. இதுவும் பாசிபிள் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு -40 கிடைக்குது. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது பாசிபிள் கிடையாது. ஸோ -2 அப்ளை பண்ணுறேன். -2 அப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? -4 + 4 இதாயிரும். இப்போ 0 ஈக்குவல் டு 0. ஸோ இது எனக்கு பாசிபிள். ஸோ P-2 தான் எனக்கு தேவையான வேல்யூ. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? ஸோ P ஈக்குவல் டு -2. அப்போ x + 2 equal to 0 will be the factor of x equal to -2. ஸோ வேல்யூஸ் பண்ணுறேன். 1 1 -14 -24. ஸோ இனிஷியலாக என்ன 0 எடுத்துக்கணும். ஸோ 1 × -2 -2 இது ரெண்டே ஆட் பண்ணால் -1 -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 1 × 2 2. ஸோ இது ரெண்டே சிம்ப்ளிஃபை பண்ணால் -12 -12 × 2 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இது கேன்சல் ஆகி 0. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் வேல்யூ. அது என்ன? x² - x - 12. ஸோ இப்போ இதை ட்ரீ மெத்தடில் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். பண்ணால் -4 3 கிடைக்குமா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். -4x + 3x - 12. ஸோ x × x - 4 + 3 × x - 4 கிடைக்கும். ஸோ x - 4 x + 3 தான் இதோட வேல்யூ. ஸோ கோஷன்ட் என்ன? x + 2 x - 4 x + 3 அண்ட் ரிமைண்டர் என்ன? 0. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம் x³ - 7x + 6 இதான் கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ இதை வந்து ஆஸ் யூஷுவல் எக்ஸ் வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கிது 0 கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே எனக்கு 0 கிடச்சிருச்சு. ஸோ x - 1 = 0 வில் பி த ஃபேக்டர் ஆஃப் x = 1 அப்படிங்கிறது நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக் மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். அப்படின்னா 1 - 7 6 சாரி x² வேல்யூ இல்லை, அது இடத்துக்கு நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். 0 - 7 6. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண ஆட் பண்ணேன்னா 1 1 × 1 1. ஸோ இது 0 1 0 + 1 1 1 × 1 1 -7 + 1 என்ன? -6 -6 × 1 -6. இது கேன்சல் ஆயிரும். அப்போ 0 கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 1x + x² - 6 அப்படின்னு வருமா? ஸோ இதுக்கு வந்து ட்ரீ ஃபார்மேட்னா -6 3 × 2 6 ஆட் பண்ணால் எனக்கு 1 வரணும். போட்டுமா? இப்போ இந்த சென்டர் வேல்யூக்கு பதிலாக இந்த வேல்யூஸை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். x² + 3x - 2x - 6. ஸோ இந்த ரெண்டு செட்டை இது ஒரு செட்டாக இது எடுத்துட்டோம்னா x + 3 -2 x + 3 கிடைக்குமா? x + 3 x + 3 காமனாக இருக்குது. ஸோ x - 2. த கோஷன்ட் என்ன? x - 1 x - 2 x + 3. ரிமைண்டர் என்ன? 0. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு x³ - 10x² - x + 10. ஸோ P of 1 = 1³ - 10 1² - 1 + 10. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1³ 1 10 × 1² 1 + 10 = 0. x - 1 = 0 will be the factor of x = 1. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கிடச்சிச்சு. ஸோ நம்ம போட்டோம். சிந்தட்டிக் மெத்தட் ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ணுறோம். 1 - 10 - 1 10. இனிஷியல் வேல்யூ 0 1 0 1 1 × 1 1 மைனஸ் பண்ணால் -9. ஸோ 9 × 1 9 ஆட் பண்ணுறோம் -10. இதே மல்டிப்ளை பண்ணால் -10 ஆட் பண்ணால் 0. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன? x² - 9x + 10. ஸோ இதுக்கு வந்து ட்ரீ மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். பண்ணோம்னா 10 × 1 இதுதான். ஸோ சென்ட்ரல் இருக்க வேல்யூக்கு வேலை இந்த வேல்யூ நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணால் x - 10 + 1 x - 10 ரெண்டும் காமனாக இருந்தால் 1 டைமு இது x + 1. ஸோ கோஷன்ட் என்ன? x - 1 x + 1 x - 10. ஸோ ரிமைண்டர் வந்து 0. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இதில் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் செகண்டு கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது.
அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது, இதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது, அதுக்கான ஃபைனல் ஆன்சர் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. அதோட ஃபைனல் ஆன்சர் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.